ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வீரத்திரு தமிழர். நான் தான் உங்கள் திருநீலகண்டன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எஸ்ஐ தாலுக் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஓகேவா? தமிழ்நாடுடைய சப் இன்ஸ்பெக்டர் கொஸ்டின் பேப்பர். இது வந்து பாண்டிச்சேரிக்கும் பொருந்தும். ஓகேவா? இதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக தமிழ் மொழி தகுதி தேர்வை பார்க்கலாம். இந்த பேப்பரில் டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 100 கொஸ்டின்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸு நம்ம வந்து பார்ட் 1ஆக பார்க்கலாம். ஓகேவா? பார்ட் 1 25 கொஸ்டின்ஸ், பார்ட் 2 25 கொஸ்டின்ஸ், பார்ட் 3 25 அண்ட் பார்ட் 4 25. டோட்டலாக 100 கொஸ்டின்ஸுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இதை யார் சொன்னவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். பாரதியார் தாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். கா சச்சிதானந்தன். ஓகே. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, திருவெண்பா என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். மாணிக்க வாசகர். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். தொல்காப்பியம் தான் தமிழ் மொழியோடைய முதல் இலக்கண நூல். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பா டேஷ் வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 5 வகைப்படும். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா, சார்பெழுத்துக்கள் டேஷ் வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். 10 வகைப்படும். எய்த் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்துக்களில் மயங்கொலிகள் எழுத்துக்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். 8 வகைகள். நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியில் கீழ்கண்ட எழுத்துக்களில் எது சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். இ. டென்த் வந்து பார்த்தீங்கன்னா, அணி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். அழகு. அணி என்பதன் பொருள் அழகு. 11th வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் மாநில மரம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பனைமரம். 12th வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்துக்களில் முதலில் மிக பெரும் சீர்திருத்தங்களை செய்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். வீரமாமுனிவர். 13th வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றே குலமும் ஒருவனே தெய்வனும் என்ற கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருமூலர். 14th வந்து பார்த்தீங்கன்னா, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி இத்தொடரில் உள்ள எண்ணு பெயர்களுக்கான தமிழ் எண்களை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். 15th வந்து பார்த்தீங்கன்னா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் எந்த அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். கால்டுவேல். 16th வந்து பார்த்தீங்கன்னா, உவமை கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சுரதா. இவர் தான் பார்த்தீங்கன்னா உவமை கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர். 17th வந்து பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். உடுமலை நாராயண கவி. 18th வந்து பார்த்தீங்கன்னா, சீவக சிந்தாமணியின் வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மணநூல். 19th வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி வேர்க்கை நூலின் வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். 20th வந்து பார்த்தீங்கன்னா, பரி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குதிரை. 21 வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களை உச்சரிக்கும் போது வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மார்பு. 22nd வந்து பார்த்தீங்கன்னா, பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். தன்வினை. 23rd வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். இரட்டுற மொழிதல் அணி. 24th வந்து பார்த்தீங்கன்னா, வெண்பாவின் ஓசை டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசை. ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். 25th வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களை உச்சரிக்கும் போது இதழ்களை குவிப்பதனால் பிறக்கும் எழுத்துக்கள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். உ ஊ. ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின் அதாவது பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்த பார்ட் 2ல பார்க்கலாம். தேங்க்யூ.